வணக்கம் யுவராணி. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து மற்றும் மணிசார் அருவிகளுக்கு பாத்தீங்கன்னா ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். கடந்த மணிசார் அருவியில் இந்த அந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 மாதமாக நடைபெற்ற காரணமாக நேற்று முதல் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு மணிசார் அருவியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 8 மணிக்கு தான் அந்த மணிசார் அருவிக்கு மணிசார் சோதனை சாலையில் அனுமதிக்கப்படுவார்கள். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் பல்வேறு வெளி ஊர்களில் சுற்றுலா பயணிகள் 6 மணி முதலே அந்த மணிசார் சோதனை சாலையில் நீண்ட நேரமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சுற்றுலா பயணிகள் காத்திருந்தார்கள். 8 மணிக்கு பின்புதான் அவர்களை தீவிரமாக அந்த வனத்துறையினர் வாகனங்களை அந்த கார்களை சோதனை செய்து மது பாத்திரம், பிளாஸ்டிக் போன்றவற்றை பறிமுதல் செய்து முழுமையாக சோதனைக்கு பின்புதான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது பாத்தீங்கன்னா இன்று காலை சுமார் 20க்கும் மேற்பட்ட அந்த கார்கள் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய குழந்தைகளோடு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை குறித்து நம் களக்காடு முன்னுரிமை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜாவுடன் சுற்றுலா பயணிகள் கோரிக்கையாக நியூஸ் மூலமாக அவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. 8 மணி என்பது ஒரு 7 மணிக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவரிடம் தெரிவிக்கும் பொழுது இதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக களக்காடு முன்னுரிமை புலிகள் காப்பகம் அதிகாரி தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பாத்தீங்கன்னா காலை 8 மணிக்கு இந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரமாக அவர்கள் இந்த சோதனை சாவடியில் காத்திருக்கிறார்கள். உணவு அருந்த முடியாமல் அருவிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை நேரில் முன்கூட்டியே அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மணிசார் அருவிக்கு செல்வதற்கு இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் போன்றவற்றை செல்ல தடை வைத்திருக்கிறார்கள் வனத்துறை. இன்று காலை அந்த பகுதியில் நம்ம நிற்கும் போது பாத்தீங்கன்னா அரசு பேருந்தில் இந்த சுற்றுலா பயணிகள் ஒரு சிலர் அந்த அரசு பேருந்தில் வந்தார்கள். வனத்துறையினர் அந்த அரசு பேருந்தில் அவர்களை கீழே இறக்கி விட்டார்கள். ஆட்டோவுக்கு அனுமதி கிடையாது, இருசக்கர வாகனத்துக்கு அனுமதி கிடையாது என்பது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து மணிசார் அருவி மற்றும் அகச்சேரி அருவியில் இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகையானது அதிகரித்து வருகிறது. மற்ற மாவட்டம் குற்றாலம் மற்றும் கன்னியாகுமரி பகுதியில் அருவியில் நீர்வரத்து இல்லாத காரணமாக காலை மணிசார் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புரிந்து வருகிறார்கள். யுவராஜ்.